வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த ஒரு ஸ்லோகம் நாம இப்போ வாழ்ற இந்த நவீன காலத்தோட குழப்பங்களையும் கவலைகளையும் அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டுது. அது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கிட்ட இப்போ எவ்ளோ வசதிகள் இருக்கு, டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. ஆனாலும் நம்மள பல பேருக்கு மனசுல ஒரு நிம்மதி இல்லாம ஒரு விதமான மன அழுத்தத்தோட ஏன் இருக்கும்? இது நாம மட்டும் கேட்கிற கேள்வி இல்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? இதே கேள்வி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே கேட்கப்பட்டிருக்கு. கதைப்படி பார்த்தோம்னா நைமிசாரண்யம்னு ஒரு புனிதமான காடு. அங்க பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக ஒண்ணு கூடுறாங்க. அவங்க தியானத்துல இருக்கும்போது இனிமே வரப்போற கலியுகத்துல மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. வரப்போற காலத்துல என்னென்ன சவால்கள் இருக்குங்கிறத அவங்களால அப்பவே உணர முடிஞ்சது. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளிக்கே வரோம். அந்த முனிவர்கள் கலியுகத்துல மனுஷங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்லோகம் உதவுச்சு. இதை ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ் ரிப்போர்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதோட சவுண்ட் வைப்ரேஷன்ஸ், அதோட வார்த்தைகள், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிராயேனால்பாயுஷः சப்ய கலாவஸ்மின் யுகே ஜனாः மந்தாக சுமந்தமதயோ மந்தபாக்யா சுபத்ருதாக. இந்த ஸ்லோகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு இதுதான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல நம்ம காலத்து மனுஷங்களோட நிலைமைய பத்தின ஒரு ஆழமான பகுப்பாய்வு இருக்கு. இது சும்மா வார்த்தைகள் கிடையாதுங்க. இது நமக்கே நம்மள பத்தி பிடிச்சு காட்டுற ஒரு கண்ணாடி. சரி, இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல்ல அல்ப ஆயுஷ் அப்படின்னா குறுகிய ஆயுளுடையவர்கள். அதாவது இந்த யுகத்துல மனுஷங்களோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்லுது. ஆனா அதுக்கு என்ன காரணம்? அதை நாம அப்புறமா விரிவாக பார்ப்போம். இரண்டாவது வார்த்தை மந்தா. இதுக்கு சோம்பேறிகள்னு அர்த்தம். ஆனா நிறுத்துங்க, இது நாம நினைக்கிற மாதிரி சும்மா உடம்பு சோம்பேறித்தனம் கிடையாது. இது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சோம்பேறித்தனம். அது என்னன்னு நாம பார்ப்போம். மூணாவதா சுமந்தமதிய அப்படின்னா தவறாக வழிநடத்தப்பட்டவர்கள். அதாவது மக்களுக்கு எது சரி எது தப்புன்னு ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாம போயிடுற ஒரு நிலை. அதனால அவங்க ரொம்ப சுலபமா தப்பான பாதைகள் பக்கம் போயிடுறாங்க. அடுத்த வார்த்தை மந்த பாக்யா. இதுக்கு அதிர்ஷ்டமற்றவர்கள்னு அர்த்தம். இந்த வார்த்தை என்ன சொல்ல வருதுன்னா, இந்த யுகத்துல மக்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு துரதிருஷ்டமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடும்னு சொல்லுது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை உபத்ருதா. இதுக்கு அர்த்தம் எப்பவுமே தொந்தரவுக்கு உள்ளானவர்கள், அதாவது மனசுல ஒருவித கலக்கத்தோடவே இருக்கிறவங்க. இது தொடர்ச்சியான ஒரு மன உளைச்சலையும் கவலையையும் குறிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது இன்னைக்கு நிலைமைக்கு எவ்வளவு கரெக்டா பொருந்ததுன்னு. ஓகே, இப்போ நாம இந்த பழைய வார்த்தைகளோட அர்த்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் இதையெல்லாம் நம்மளோட இப்போதைய வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பழங்காலத்து டயக்னோசிஸ் இன்னைக்கு உலகத்துல எப்படி உண்மையா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, ஆயுள் ஏன் குறையுது? சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்ததாலேயா? இல்லவே இல்ல. அந்த மூல உரை என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு காரணம் நம்மளோட ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்கள் தானா. அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது, புலன் இன்பங்கள்ல மூழ்கி இருக்கிறது, ஒரு செயற்கையான லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நம்மளோட சக்தியை உறிஞ்சு ஆயுள குறைச்சிடுது. ஞாபகம் இருக்கா? சோம்பேறித்தனம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அது முக்கியமா ஆன்மீக ரீதியான சோம்பேறித்தனம். அதாவது மனுஷனா பிறந்ததோட உண்மையான நோக்கத்தையே மக்கள் மறந்துடுறாங்க. இதுக்கு ஒரு காரணம் நம்ம கல்வி முறை, இன்னொன்னு போலியான குருமார்கள் கிட்ட போய் மாட்டிக்கிறது. இதனால ஆத்ம உணர்தல் பாதையிலிருந்து மொத்தமா விலகி போயிடுறாங்க. இந்த ஒப்பீடு நம்ம நிலைமையை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கம் இருக்கு. அதாவது ஆத்ம உணர்தல், எல்லா துன்பங்களையும் முடிக்கிறது, இறைவன் கிட்ட திரும்பி போறது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, நம்மள திசை திருப்புறதுக்கு 1000 விஷயங்கள், சினிமா, ஸ்போர்ட்ஸ், சூதாட்டம், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்ம மனசை எதிர் திசையில இழுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ இது எல்லாத்தோட கடைசி விளைவு என்ன? ஆன்மீகத்துக்கான மதிப்பே இல்லாம போயிடுது. புலன் இன்பந்தான் வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள்னு ஆயிடுது. இதனால சமூகத்துல நிம்மதி போய் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாகுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனையா மாறுது. சரி, நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு கிட்ட வந்துட்டோம். ஆனா ஒரு விஷயம், அந்த முனிவர்கள் வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு விட்டுடல, அதுக்கு ஒரு தீர்வையும் தேட ஆரம்பிச்சாங்க. பாருங்க, அந்த முனிவர்களோட நோக்கம் நம்மளையெல்லாம் பயமுறுத்தி விரக்தியில தள்ளுறது கிடையாது.
அவங்களோட உண்மையான நோக்கம், அவங்க கருணை என்னன்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து மக்களை எப்படி காப்பாத்துறதுங்கிறது தான். அவங்க நோயை சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கான மருந்தை தேட ஆரம்பிச்சாங்க. இந்த யுகத்தோட நோய அவங்க ரொம்ப துல்லியமா கணிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கான மருந்து தேடுற அவங்களோட பயணம் அப்போதான் ஆரம்பிச்சது. அந்த தேடலும் அதுல அவங்க கண்டுபிடிச்ச தீர்வும் இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம், இத பத்தி யோசிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா?